நான் மகாபாரதம் பத்தி இவ்ளோ புக்ஸ் படிச்சிருக்கேன். பாண்டவர்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல, துரியோதனன் பெர்ஸ்பெக்டிவ்ல, பாஞ்சாலி பெர்ஸ்பெக்டிவ்ல, குந்தி பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த மாரி ஏகப்பட்ட பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். இது என்னென்ன புக்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் வீடியோவோட கடைசில சொல்றேன். ஆனா இதெல்லாம் படிச்சாலும் கூட எனக்கு தோன்ற ஒரே விஷயம் என்னன்னு தெரியுமா? இந்த வார் நடந்ததுக்கு 2டே காரணம் தான். அந்த 2 காரணம் என்ன? ஆசையும், பொறாமையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. அதையும் தாண்டி 2 காரணங்கள் இருக்கு. அதீத அன்பு மற்றும் அளவு கடந்த விசுவாசம். நீங்க எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வேணாலும் எடுத்து படிங்க. அடுத்து வந்து நான் ஜெயமோகனோட வெண்முரசு எடுத்து படிக்க போறேன். அதுலயும் நான் படிச்சு முடிச்சோனே இதுதான் தோணும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். கர்ணன் சாகறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் சொன்ன விஷயம், இந்த வார் நடக்கிறதுக்கு 3 பேர் தான் காரணம். 1 பீஷ்மர், இன்னொன்னு துரோணர், 3வது நீ தான் கர்ணா அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி அதீத அன்பு, அதீத விசுவாசம். அதீத அன்பு. துரோணர் வந்து தன்னோட மகன் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருப்பாரு. அந்த மகனுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற அந்த மாரி அப்பாவா இருப்பாரு. அது கரெக்ட்டோ தப்போ, தன் மகன் ஆசைப்பட்டா நான் செய்வேன் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையோட இருப்பாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பீஷ்மர். தன்னோட விசுவாசம் எப்பயுமே அஸ்தினாபுரத்துக்கு தான். நான் குடுத்த வேர்ட்ல இருந்து மாறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லாயல்ட்டிய அப்படியே பிடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு தெரியும். நம்ம தப்பான பாதையில போறோம்ன்னு தெரியும். பட் அதுலருந்து அவர்னால வெளியவே வர முடியாது. 3வது வந்து கர்ணன். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேரக்டர். பட் ஸ்டில் அவரோட விசுவாசம் தன்னோட நட்புக்கு தான். அதீத விசுவாசம். தன்னோட ஃப்ரெண்டு கெட்டவன்னு தெரியும். தன்னோட ஃப்ரெண்டு தப்பான பாதையில போறான்னு தெரியும். பட் இருந்தாலும் நான் என் ஃப்ரெண்டு கூட தான் நிப்பேன். அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட் எடுத்தது. நெறைய பேர் கர்ணனை இதுக்கு பாராட்டலாம். பட் இருந்த போதும் போருக்கு அது மிகப்பெரிய காரணம். இப்போ நான் படிச்ச அந்த 5 புக்ஸ் என்னென்னன்னு சொல்லிட்டு பார்த்துரலாம். முதல் புக் பார்த்தீங்கன்னா, நீங்க எங்க போனாலும் இந்த புக்க பார்க்கலாம். பகவத்கீதை. இது வந்து பாண்டவர்கள் சைட்ல இருந்து, கிருஷ்ணர் சைட்ல இருந்து மகாபாரதத்த சொல்லியிருப்பாங்க. அடுத்த புக் பார்த்தீங்கன்னா, குந்தி கோரல்தாஸ் குப்தா அவர்கள் எழுதின புக்கு. பாண்டவர்களோட அம்மா பார்வையிலிருந்து இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கும். இவங்களே பாஞ்சாலியோட பார்வையிலிருந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அடுத்த புக் பார்த்தீங்கன்னா, பேலஸ் ஆஃப் இல்யூஷன் என்னோட ஃபேவரைட் புக்கு. சித்ரா பானர்ஜி திவாகாருணி அவர்கள் எழுதியிருப்பாங்க. பாஞ்சாலி பார்வையிலேருந்து மகாபாரதத்தை சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு கனெக்ஷன், ஒவ்வொரு பாண்டும் ரொம்ப நல்லா ரிலேட் ஆகும். கண்டிப்பா படிச்சு பாருங்க. அடுத்த புக் பார்த்தீங்கன்னா, ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதின அஜயா. என்ட்ட அந்த புக் தமிழ்ல தான் இருக்கு. கௌரவன்னு பேர்ல. நீங்க அஜயாவோட கலெக்டர் எடிஷன் வாங்கி படிங்க. ஏன்னா ஒரிஜினல் லாங்குவேஜ்ல படிச்சா தான் நல்லது. நான் முதல்லயே தமிழ்ல வாங்குனனால நான் இத தான் படிச்சுட்டு இருக்கேன். துரியோதனன் பார்வையிலேருந்து மகாபாரதம். ரொம்ப அற்புதமா எழுதியிருப்பாரு. இவரோட இன்னொரு புக்கான அசுரன் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதுவுமே நம்மட்ட இருக்கு. இங்க பாருங்க. இது வந்து ராமாயணத்த ராவணன் பார்வையிலேருந்து எழுதியிருப்பாரு. இது அற்புதமான புக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு. கௌரவம் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். அடுத்து நான் ஜெயமோகனோட வெண்முரசும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஆனா அதுக்கு காசு வேணும்ல. ஏன்னா 26 புக் கிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட ரூ. 30,000 வரும்.